இந்திய அரசியலமைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை வந்து முதல்ல 10th நம்ம பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை வந்து முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் ஃபஸ்ட்டு தோன்றுச்சு. 1946ஆம் ஆண்டு வந்து அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள், பலுசிஸ்தான் சார்பில் ஒரு உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே இருந்தாங்க இதில். ஓகேங்களா. இது வந்து மொத்தமாக 389 உறுப்பினர்கள் வந்து இதில் இருந்தாங்க. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் வந்து இது வந்து நடைபெற்றது. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது. 1942-46ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. இந்த சபையோட தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்த கூட்டம் இருக்கும்போது அவர் இறந்துட்டார். அதை ஒட்டி இவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்திய அரசியலமைப்போட நிர்ணய சபையின் தலைவராக வந்து அவருக்கு உறுப்பினராக HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி இவங்க எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இந்த கூட்டம் வந்து 11 அமர்வுகளாக 166 நாட்கள் வந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடர் போது 2474 திட்டங்கள் வந்து இதில் வந்து முன்வைக்கப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை வந்து மேற்கொண்டுச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக டாக்டர் அம்பேத்கர் வந்து இருந்தார். இதில் உள்ள எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பார்த்துக்குங்க. இந்திய அரசியலமைப்பு தந்தை அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் வந்து அறிவிக்கப்படுறாரு. முகவுரையில் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு வந்து 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வந்து 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்து வந்தது. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த தேதி, நடைமுறைப்படுத்தப்பட்டது எந்த தேதி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாளை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம். நெக்ஸ்ட்டு பிரேம் பிஹாரி ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவர் கையாலே வந்து இதை வந்து எழுதியிருப்பாங்க.